திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தேமுதிக மேற்கு ஒன்றியம் சார்பில் கழக பொருளாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜி அருள்மணி தலைமை தாங்கினார். அமனாங்கோவில் ஊராட்சி செயலாளர் ஆர் குணசேகரன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் எல் ஜி கேசவன், மாவட்ட துணை செயலாளர் சி எஸ் சரவணன், ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி எம் அண்ணாமலை, நாற்றம்பள்ளி ஒன்றிய கவுன்சிலர் பி செல்வி பழனி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். பின்னர் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தேமுதிக கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தும்போரி எம் பழனி, சிவக்குமார், திருப்பத்தூர் நகர செயலாளர் எஸ் ஜே மதன்ராஜ், ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய துணை செயலாளர்கள் டி ராஜ்குமார், எஸ் சின்னராசு, நாற்றம்பள்ளி பேரூராட்சி செயலாளர் எஸ் அரசு, பேரூராட்சி அவைத் தலைவர் எம் கே ரவி, தங்களின் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜமால் ஜி ஜமால், ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் குமார், கந்திலி வடக்கு ஒன்றிய அவைத் தலைவர் டி சரவணன், கந்திலி வடக்கு ஒன்றிய பொருளாளர் பி மோகன், எம் ஹரி, ஜி குணபாலன், மூக்கனூர் ஊராட்சி செயலாளர் திருமூர்த்தி, சந்திரபுரம் ஊராட்சி செயலாளர் காலந்தர் பாஷா, வேட்டப்பட்டு ஊராட்சி செயலாளர் சரவணன் மற்றும் கிளை நிர்வாகிகள் எஸ் தியாகராஜ், பி அன்பு, பி சக்திவேல், எஸ் சதாசிவம், எஸ் சரவணன், ஆர் வெங்கடேஷ், ஆர் பிரபு, கே வடிவேல், டி கிரி, மகளிர் மேல் அச்சமங்கலம் கிளை செயலாளர் எஸ் மாரிமுத்து, தலைமை கழக பேச்சாளர் ஏ அலிஜான், நிர்வாகிகள், தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சரவணர்களுக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக சால்விட்டு மரியாதை தகர்க்க முடியாத என்னன்னு பாத்தீங்கன்னா 21 மாசத்துக்கு முன்ன எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் செய்யும் போது ஒன்று சொன்னாரு. மக்களாகி உங்களுக்கு நல்லா கவனம் இருக்கும். திமுக தமிழகத்தில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால், ஸ்டாலின் ஆகிய என்ன நீங்க முதலமைச்சர் ஆக்கினால் தமிழகத்தில் இருக்கின்ற ஒயின் ஷாப்பை படிப்படியா குறைப்பேன்னு சொன்னாரு. ஆனா 21 மாசத்துல 181 ஒயின் ஷாப்பை அதிகப்படுத்திக்கிறாரு. இதுதான் திமுக சாதனையா? மக்களாகி நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் நல்லவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டன், நியாயமானவன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒன்றிய செயலாளர் அருள்மணி அண்ணன் இவ்வளவு செலவு பண்ணி பிரம்மாண்டமா ஒரு கொடி ஏத்துறாரு. எந்த கடையில போய் 10 பைசா கேட்டுருப்பாரா? யாருக்கிட்ட மாமூல் வசூல் பண்ணி இருப்பாங்களா? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டன் உழைத்த பணத்தை மக்களுக்கு முக்காவாசி வீட்டுக்கு கால்வாய் தாயா கொடுப்பான். ஏன்னு கேட்டால் புரட்சி கலைஞர் கேப்டன் ₹1 கூட கொடு, தப்பு இல்லை. ஏன்னா மக்களை பற்றி 24 மணி நேரம் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான் தெரிவித்துக் கொண்டு, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாவிர திராவிட உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆக்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜோலார்பேட்டை மேற்கொன்றிய கழக செயலாளர் பாசத்திற்குரிய அருள்மணி அவர்களுக்கு என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.